நன்றிங்க. அடுத்ததாக மாநில கொள்கை பிறப்பு செயலாளர் அண்ணன் சாட்டை சரவணன் அவர்கள். ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி என்ற கூட்டத்தை ஏற்பாடு செய்த அமர்ந்தவர்கள் அனைவருக்கும், அனுமதியின் பாதுகாப்பு வழங்கிய காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும், எங்கள் பேச்சுகளை கேட்டுக் கொண்டிருக்கின்ற அன்பு தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பும் வணக்கமும். ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி? தமிழ்நாட்டில் விடுதலை பெற்றது முதல் பல ஆட்சிகள் இந்த மண்ணை ஆண்டிருக்கிறார்கள். ஐயா காமராஜருக்கு பிறகு ஒரு பச்சை தமிழன் ஆட்சியில் நீங்கள் வாழ வேண்டும் என்றால் அது நாம் தமிழர் ஆட்சியில் தான் வாழ முடியும். ஐயா எடப்பாடியை தமிழர் தானே என்று கேட்கலாம். பேசின எல்லாருமே திமுக திட்டினாங்க, அதிமுக யாருமே திட்டல. தம்பி சல்மான் மட்டும் தான் பேசினான். ஏன் அதிமுக நாங்க திட்டவில்லை? தாயில்லா பிள்ளைங்க, அவங்க அடிச்சு என்ன பண்றது? பாவம், அவங்களை எவ்வளவுதான் அடிச்சு பாக்குறது. அவங்க கடந்த 10 ஆண்டுல அடிச்சும் பார்த்தாச்சு. வடிவேல் சொல்லுவார்ல, அடிச்சும் பார்த்தாச்சு, அவுக்கும் பார்த்தாச்சு. இதை என்னத்தான் பண்ணி தொலைறது? எங்க சித்தப்பு எடப்பாடி அப்படி 10 ஆண்டுகள் அதிகாரத்துல இருந்து 4 ஆண்டுகள் அவர் ஆட்சியில இருந்து அதிகாரத்தை சுவைத்து முடிச்சு கீழே இறங்கி இப்ப 4 ஆண்டு கூமுட்டைகள் ஆட்சியை கொடுத்துட்டு 4 ஆண்டுகள் கழிச்சு இப்ப சொல்றாரு தமிழகத்தை மீட்போம் வாரி. எங்க வருது? பவானி ஆத்த மீட்டுட்டியா? உன் சட்டமன்ற உறுப்பினர் தானே இங்க செல்வராசு, ஏகே செல்வராசு, அங்கிட்டு ஓகே சின்ராசு, 2 பேரும் மாறி மாறி சின்ராசுக்கும் செல்வராசுக்கும் ஓட்ட போட்டு கடைசியில தெருமுக்களை வந்து இந்த ராசாக்களை நிறுத்தி இருக்கீங்களே. ராசாக்களை எசமானர்களே நக்கலா போனீங்க. பவானி ஆத்துல சாயப்பட்ட கழிவு கலக்க விட்டுட்டு நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் எப்படி நீங்கள் கலக்கலாம்? கேட்கலாம்ல. காமராஜர் திறந்தத உங்க அதிமுக ஆட்சியில மூட முடியுது, திமுகவால போராட்டம் நடத்த முடியுது. நீங்கள் ஏன் செய்ய முடியல? கமிஷன் துட்டு காசை வாங்கிக்கிட்டு தனியார் நிறுவனங்கள்ட்ட காசை வாங்கிட்டு சாயப்பட்ட கழிவை எங்க வேணாலும் கலந்து விடு. சாயப்பட்ட கழிவை பவானி ஆற்றில் கலக்கிறதுனால மேட்டுப்பாளையம் மட்டுமில்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடு கொங்கு மண்டலமே பாதிக்கப்படுது. இதை ஏன் எதிர்த்து யாருமே பேச மாட்டாங்க. அண்ணன் சந்திரமோகன் பேசினார்ல, அவர் பேசும்போது வரிசையா சொன்னார்ல, சோடியம் பைகார்பனேட் இருக்குது, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கலக்குது அப்படின்னு. இதெல்லாம் ஐயா ஸ்டாலின் சொல்லி பாருங்க. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் மெத்தப்பட்டமைன் மட்டும்தான். ஜாபர் கடத்தினால மெத்தப்பட்டமைன், அந்த போதை பொருள் மட்டும்தான் தெரியும் அந்த கூமுட்டைக்கு. அதுக்கு தெரியுமா சோடியம் கலந்துச்சுன்னா என்ன ஆகும், குளோரோஃபார்ம் கலந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஒண்ணும் தெரியாது. அப்படிப்பட்டவரை முதல்வராக்கனா தெருவில் இருந்து கட்டிட்டு தான் இருக்கணும். வன விலங்குகளை பாதுகாக்க துப்பு இல்ல ஒரு வனத்துறை, நீர்வளத்தை பாதுகாக்க தெரியல அதுக்கு பேர் நீர்வளத்துறை, காடுகளை பாதுகாக்க தெரியல காடு வளர்ச்சித்துறை, சுற்றுலா தலங்களை மேம்படுத்த தெரியல சுற்றுலாத்துறை. எதுக்குமே அதிகாரத்தில் உட்கார்ந்து பெஞ்ச தேய்ச்சிட்டு போறவருக்கு பேரு முதலமைச்சர். இந்த நாடு விளங்குமா? இதை மாற்றுவதற்கு நாங்க சொல்றோம். பவானி ஆத்துல நாம் கட்சி ஆட்சி, பவானி ஆத்துல ஒரு முதலாளி சாயப்பட்ட கழிவை கலந்துவானா அடுத்த நிமிஷம் வீட்டு வாசல் நாங்க போய் ஊத்துவோம் மொத்தத்தையும். இப்பயும் அந்த ஐடிசி இருக்குல்ல, அந்த இதுகிட்ட பக்கத்துல நந்தவனம் அங்க இருக்கிற சுடுகாட்டு பக்கத்துல கலக்குது. போய் நின்று பாருங்க, அங்க நிக்க முடியாது, மக்கள் நிக்க முடியாது. அவ்வளவு வார இந்த அதிகாரிகளுக்கு தெரியாது, ஆட்சியாளருக்கு தெரியாது, சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியாது, கவுன்சிலருக்கு தெரியாது, பிஓக்கு தெரியாது, ஆர்ஐக்கு தெரியாது, காட்சி சட்டப்பட்ட போலீஸுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. நான் என்ன மசத்துல நீங்க அதிகாரத்துல இருந்து போங்க, வீட்டுல உட்காரு உள்ள பஞ்சு வைப்போம், அந்த வேலையை பார்ப்போம். எதையும் செய்வதில்லை. நிர்வாக சீர்கேடு 4 ஆண்டுகள் கழிச்சு இன்னைக்கு சொல்றாரு ஐயா மு.க. ஸ்டாலின். திராவிட மாடல் ஆட்சியில மக்கள் எல்லாரும் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அடுகிறது புதிய புதிய திட்டங்களை போட்டு அந்த திட்டங்களுக்கு எங்க அப்பன் போல ஒரு பெயரை வைத்து அப்பனை போல பேர் ஒண்ணு விளங்காது இல்ல, அந்த மாதிரி ஓரணியில் தமிழ்நாடு பேர் வச்சு அந்த ஓரணியில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரையும் இணைக்கணும். ஆக அந்த வகையில சீடி சக்கர சுத்தப்பா ஏற்றெழுந்தப்பா 4 வருஷம் முடிஞ்சுப்பா தமிழ்நாடு வைக்கிட்டு போயிருச்சுப்பா அப்படின்னு அவரு ஓரணியில் தமிழ்நாடு 4 ஆண்டு வந்துருச்சு. எதுக்கு ஓரணியில் தமிழ்நாடு? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. எல்லா நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி ஊழல் லஞ்சம். வால்பாறையில 80 கோடி, மேட்டுப்பாளையம் நகராட்சியில எத்தனை கோடின்னு யாருக்கு தெரியும்? நாளைக்கு உட்கார்ந்து என்னன்னா தெரியும். எத்தனை நலத்திட்ட உதவிகள் செஞ்சிருக்கிறான், என்னென்ன புதிய திட்டங்கள் பண்ணிருக்கிறான், பேருந்து நிலையம் எங்க கட்டி இருக்கிறான், எங்கெங்கெல்லாம் வந்து சாக்கடைகளை தூர்வாரி இருக்கிறான், என்னென்ன பணிகளை மேம்படுத்திருக்கான், பட்டியல் எடுக்கணும். அடுத்த ஓராண்டு நாம் கட்சிக்கு என்ன தெரியுமா வேலை? இந்த 5 ஆண்டுகள்ல எந்தெந்த திருட்டு பய என்னென்ன மொல்லமார்த்தனம் பண்ணி வச்சிருக்கான் அப்படிங்கறத எடுத்து மக்கள் மத்தியில் வைக்கிறது தான் எங்கள் வேலையே.
மாநகராட்சி மதுரை மாநகராட்சியில 1000 கோடிக்கு ஊழல். என்னதான் பண்ணீங்க? மாநகராட்சியில ஊழல் பண்ணிட்டாங்க 1000 கோடி. யாருடைய பணம்? மக்கள் வரி பணம். யாரு திருடினது? அங்க இருக்கிற மேயர் திருடிட்டாரு, அங்க இருக்கிற கவுன்சிலர் திருடிட்டாங்க. என்னடா நடவடிக்கை எடுத்தீங்க? அவங்கள பதவி விலக சொல்லிட்டாங்க. அப்ப அந்த 1000 கோடிக்கு யாரு கொடுப்பா? செத்து போன கருணாநிதி எங்க செஞ்சு கொடுப்பாரா? அண்ணா எங்க செஞ்சு கொடுப்பாரா? யார் எங்க செஞ்சு கொடுப்பாங்க? 1000 கோடி எங்கள் வரி பணத்தை எவனோ ஒருத்தன் லாபமா சுருட்டிட்டு போறான். ஆனால் இங்க இருக்கிற ஆட்கள் அதை கண்டுக்கிறது இல்ல. ஓரணியில் தமிழ்நாடு எல்லாரும் வாங்க. எப்படி தெரியுமா ஆள் சேர்க்கிறான்? வடிவேலு உண்மையிலுமே ஒரு தீர்க்கதரிசிங்க. நான் வடிவேலு ரசிகனாவே மாறிடலாம் இருக்கேன். உண்மையிலுமே தீர்க்கதரிசி. கிரிக்கெட் விளையாட போவாங்க ஒரு படத்துல. எங்க அண்ணன் சத்யராஜ் இன்னைக்கு அவரு அங்கதான் இருக்கிறார் பாவம். அந்த படத்துல கிரிக்கெட் விளையாட போவாங்க. தெருவுல போயிட்டு இருப்பான். உன் பேர் என்ன? என் பேர் சங்குலி. இன்னிலிருந்து நீதாண்டா கங்குலி, வாடா. நீ உன் பேர் என்ன? என் பேர் டேவிட். இன்னிலிருந்து நீதாண்டா டிராவிட், வாடா. ஓரணியில் தமிழ்நாடு இப்படிதான். அம்மா நீங்க இலவச பேருந்துல போறீங்கல்ல, நீங்க வாங்க வாங்க போன கொடுங்க. ஓடிபி இது ஓடிபியை வாங்கி சேர்த்து அவங்க திமுகவுடைய நலத்திட்ட உதவிகளை நம்பி திமுகவோட கட்சியை சேர்ந்துட்டாங்க. இதுக்கு பேர் ஓரணியில் தமிழ்நாடு. ஏமா உனக்கு 1000 ரூபாய் காசு வருதா? 1000 ரூபாய் காசு வருது இல்ல, இந்த போன வருது. அந்த போன ஒரு நிமிஷம் கூட வரிசையா 4 ஓடிபி வாங்கி போட்டுட்டு 2 கோடி பேரை சேர்த்துட்டாங்க. யாரு? உண்மையிலுமே ஒரு கூமுட்டையை முதலமைச்சராக பெற்றதுக்கு, கூமுட்டையை திமுகவின் தலைவராக பெற்றதுக்கு திமுக நல்லா கோவில் கட்டி கொண்டாங்க ஸ்டாலினுக்கு. எது சொன்னாலும் நம்புறாங்க ஸ்டாலின். திமுக எவன் எது சொன்னாலும், இங்க செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் இருக்காருல்ல, இந்த மண்டல கொங்கு மண்டலத்துக்கு அதிபதி, இது மொத்தமா பட்டா போட்டு கொடுத்துருக்குல்ல, அவன் சொல்ற மாதிரி, அவன் சொன்ன நம்புற மாதிரி யார் எதை சொன்னாலும் 2 கோடி பேர். திமுகவுல கட்சிக்கார 1 கோடி பேர் இருக்கீங்க. 2 கோடி பேர் புதுசா சேர்ந்தா நீங்க அடுத்து ஜெயிச்சிருக்கீங்க. அப்புறம் இருக்கிற ஓரணியில் தமிழ்நாடு நாளுக்கு நாள் திட்டங்கள். ஐயா மோடி இருக்காருல்ல, 2014 ஆட்சி வந்தாரு. 2024, 25 இப்ப 11 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 11 ஆண்டுகள்ல மோடி என்ன பண்ணாருன்னா, டிஜிட்டல் இந்தியா, கிளீன் இந்தியா, மேக் இன் இந்தியா, அப்புறம் மயூர் இந்தியா, இப்படி நிறைய பேர் வச்சாப்ல. எப்படி அவங்க ஒவ்வொரு திட்டத்துக்கா பேர் வச்சாங்களோ அப்படி இவங்க உங்களுடன் ஸ்டாலின், உங்கள் தொகுதியில் முதல்வர், மக்களோடு முதல்வர், மாணவர்களோட முதல்வர், தவ புதல்வன், அந்த முதல்வர், இப்படி பேர் வச்சாங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி பேர் வச்சாங்களே. இந்த மக்களுக்கு கொஞ்சம் சோறு வச்சீங்களாடா? இந்த மக்களுக்கு கொஞ்சமா ஏதாவது பண்ணிருக்கீங்களா? ஒண்ணும் இல்லை. அப்புறம் எதுக்கு இவர்களுக்கு ஆட்சி? எதுக்கு இவர்களுக்கு அதிகாரம்? 4 ஆண்டு காலத்துல என்ன செஞ்சிருக்கீங்க? இன்னைக்கு அஜித்குமார் மரணத்துக்கு சாரிமா 24 மரணங்கள் இந்த ஆட்சியில் நடந்திருக்கு. இந்த 24 மரணத்துக்கு ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா போய் சாரி கேட்டிருக்கீங்களா? சாரி கேட்கறதுனா நீங்கள் ஆட்சியில இருந்த இந்த 1284 நாளும் நீ சாரி கேட்கணும். எங்கள் இல்லத்தரசிகள் எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு தகுதி வாய்ந்த இல்லத்தரசிகள் சொன்னீங்க முதல்ல எல்லாருக்கும். அப்புறம் தகுதி வாய்ந்த இல்லத்தரசிகள் இப்ப ஆட்சி முடிய போகுது. இப்ப என்ன சொல்றான்? எல்லாரும் விண்ணப்பிங்க, எல்லாருக்கும் கொடுக்கிறோம். அப்ப 4 ஆண்டுகள் நீ கொடுக்க வேண்டிய 50,000 எவன்டா கொடுப்பான்னு கேட்கிறாங்க. அதே இல்லத்தரசிகள் தான் கேட்கிறாங்க. பதில் சொல்றாங்க ஐயா ஸ்டாலின், எங்கள் இல்லத்தரசிகளுக்கு இலவச பேருந்து விடுறேன்னு சொல்லி உன் கட்சியில இருக்கிற ஒரு அமைச்சர், பொன்முடிங்கிற ஒரு அமைச்சர், கோல்டன் ஹேர், தங்க மசு, அந்த மசு பேசிச்சு, ஓசியில தானே போறீங்க, ஓசியில அப்படின்னு அந்த திட்டத்தை இன்னைக்கு சொல்லி ஓட்டு கேட்கிற ஓரணியில் தமிழ்நாட்டுக்கு ஆள் சேர்க்கிற வெக்கமா இல்ல? அதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்கணும். சாயப்பட்ட கழிவுகளுக்கு மண்ணு இதுல கலக்குதுல ஆத்துல, அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். இந்த 4 ஆண்டு கால நிர்வாக சீர்கேட்டுக்கு மன்னிப்பு கேட்கணும். அஜித்குமார் மாதிரி 23 மரணங்கள் வெளியில தெரிஞ்சு, வெளியில தெரியாம எத்தனை. இப்ப கடைசியா ரித்தம்யா அந்த பொண்ணு வரதட்சணை கொடுமையினால செத்து போயிடுச்சு. அதுக்கு நீங்க போராடலன்னு அண்ணன் சீமான் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார். மாதர் சங்கத்தை இழிவுபடுத்திட்டாரா? மாதர் சங்கத்தை எப்படி நீங்க சொல்லலாம்? எங்க மாதர் சங்கத்தை சொன்னா மாதர் சங்கம் கோபப்படுதுன்னா போங்க ஆட்சியாளர் திமுக ஸ்டாலின் சட்டையை கொத்து பிடிச்சு கேளுங்க. ரிட்டன்யா மரணத்துக்கு நீதி என்னாச்சு? இதுக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டியில பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மாணவிக்கு நீதி என்னாச்சு? இந்த தமிழ்நாட்டில் இப்ப 1 வாரத்துக்கு முன்னாடி கும்மிடிப்பூண்டியில திருவள்ளூர் மாவட்டத்துல, திருவள்ளூர்ல ஒரு 10 வயது சிறுமியை பாலியல் தொந்தரவுக்கு ஆளாக்கி இருக்கான். அதுக்கு என்னடா நீதியாச்சு? இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அண்ணன் சீமான் சொல்லிட்டாரா, கஞ்சா போதையில ஏற்படுத்திட்டாங்க. உண்மையிலுமே தப்பு. நான் சொல்றேன் தப்பு தான். கஞ்சா போதையில இல்ல, கள்ளக்குறிச்சியில கண்ணுக்குட்டின்னு ஒருத்தன் கள்ளச்சாராயம் இருப்பான்ல, அந்த கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிச்சிட்டு போய் படுத்துருச்சுங்களாட்டுக்கு மாதர் சங்கம். அதனாலதான் பேசாம இருக்குதுங்க. அந்த சாராயம் நல்ல சாராயம் தானே? ஏன்னா அதுல செத்தோம்னா கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம். எப்பேற்பட்ட புரட்சியாளர் ஐயா இவரு நம்மால ஸ்டாலின். வெடிவெடிச்சு சிவகாசியில செத்தானா அவனுக்கு 2 லட்சம் 3 லட்சம். எதுக்கு? வறுமையில வாடுறவன் வெடிமருந்து சுத்தி, அந்த வெடிமருந்து சுத்துற காசுல தன் பிள்ளைய படிக்க வச்சிடலாம்னு நினைச்சு அந்த வெடிமருந்து தொழில் வேலை செய்யறவன் செத்து விட்டா 2 லட்சம் 3 லட்சம்.
திருட்டுத்தனமா கள்ளச்சாராயத்தை காட்சி, அதுவும் திமுக காரனை காட்சி, அந்த திமுக காரனை குடிச்சு செத்தா 10 லட்சம் வாரிவல்லன் பரம்பரையில வந்தவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். அதிமுக ஆட்சியை பார்த்து குறை சொன்னவங்க நீங்க. இத்தனை ஆண்டுகள் 5 லட்சம் கோடியை வாங்கி வைத்தார்கள். தமிழ்நாட்டில் கடன் 6 லட்சம் கோடி ஆயிடுச்சு. நீ ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள்ல 12 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு நீங்க கடனை வாங்கி வச்சிருக்கீங்க. யாரு கட்டுவா? ஐயா கருணாநிதி எந்திரிச்சு வந்து கட்டுவாரா? ஐயா ஸ்டாலின் நாளைக்கு வந்து கட்டுவாரா? உதயநிதி ஸ்டாலின் வந்து கட்டுவாரா? இல்ல கருணாநிதியுடைய மூத்த மகனாக நேற்று இறந்து போன மூக்காமுத்து வந்து கட்டுவாரா? இல்ல மூக்க அழகிரி வந்து கட்டுவாரா? எவன்டா கட்டுவா? எங்களை அடகு வைத்து நீங்கள் அந்த காசு வாங்கிட்டு இருக்க. கடன் வாங்கி, வெளிநாடுகள்கிட்ட கடன் வாங்கி, உலக வங்கிட்ட கடன் வாங்கி நலத்திட்டங்கள் செய்யறோங்கிற போலி ஏமாற்றுதல், இதெல்லாம் மாத்துறதுக்கு தான் நாம் தமிழர் ஆட்சி இந்த மண்ணில் வேணும்ங்கிறோம். அதுக்குதான் சொல்றோம். இங்க நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது வனத்துறை இப்படி செயல்படுமா? நிலம் அடிவாரத்தில், மலை அடிவாரத்தில் இருக்கிற நிலங்களை அங்க இருக்கிற மலைவாழ் மக்களுக்கு கொடுத்த நிலத்தை எழுத படிக்க தெரியாதுங்கிற ஒரே காரணத்திற்காக 50 ஆண்டுகளா அவங்க சிறுக சிறுக 50, 100, 1 லட்சம், 2 லட்சம் கொடுத்து அந்த இடத்தை வாங்கிட்டு இருக்க. இங்க இருக்கிற நிர்வாகத்துக்கு தெரியாது. யாராவது மனசாட்சியத்துக்கு சொல்லுங்க. மேட்டுப்பாளையத்துல இருக்கிறவங்க இந்த மலை அடிவாரத்தில் இருக்கிற அந்த இடங்களை அங்க இருக்கிற மக்கள்கிட்ட இருந்து, மலைவாழ் மக்கள்கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் அடிச்சு புடுங்குதா இல்லையா? உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க. யாரு கொடுக்கிற தைரியம்? அப்பா ஸ்டாலின் கொடுக்கிற தைரியம். கள்ளச்சாராயம் காய்ச்சல் தைரியம் வரும்போது அப்பா ஸ்டாலின் கொடுக்கிற தைரியம். சாதாரண மக்களை கூட்டிட்டு போய் போலீசால அடிச்சு எப்படி கொலை செய்ய முடியுது? அப்பா கொடுக்கிற தைரியம். இங்க இருக்கிற எல்லாமே திருட்டு, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் யாரு? அப்பா கொடுக்கிற தைரியம், அப்பா கொடுக்கிற சாராயம். அதுவும் அப்பா கடையிலே 24 நேரமும் திறந்து கொடுக்கிறாரு. அதனால அந்த தைரியம். அடிப்படை தொழில் விவசாயம். அந்த விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு என்ன திட்டம்? 6 மாடு மேய்ச்சல் நிலம் நாங்க மாநாடு போட்ட கேலி பண்றது, கிண்டல் பண்றது. 6 மாடு மேய்க்க போறாங்க, எல்லாரையும் 6 மாடு மேய்க்க சொல்றாங்க. அப்புறம் என்ன மயிருக்கு ஞாயிற்றுக்கிழமை கறிக்கடை வாசல போய் நிக்கிற? 6 மாடு மேய்ச்சா அவமானம் தான். 6 மாடு அங்க எப்படி வரும்? இங்க இருக்கிற மேய்ச்சல் நிலங்களை காலி செய்துட்டு அங்க இருக்கிற பூர்வகுடி மக்களை, பழங்குடி மக்களை நீ வெளியேற்றிட்டு யாரை கொண்டு அமர்த்த போறாங்க? பெரும் முதலாளிகளை கொண்டு வந்து. ஏற்கனவே அப்படி பெரும் முதலாளியை கொண்டு வந்து வச்சுதான் அவன் சாயப்பற்றைய அந்த நிறுவி அந்த கழிவுகளை ஆற்றல தண்ணியில வருவான். அதை தடுப்பதற்கு இவர்கிட்ட ஏதாவது ஒரு திட்டம்? எந்த கவலையும் எங்களுக்கு. 4 ஆண்டுகள் ஆட்சி முடிஞ்சிருச்சா? அடுத்து 5 ஆண்டுகள் ஆட்சிக்கு என்ன பண்ணலாம்? எப்படி மக்களை ஏமாத்தலாம்? எப்படி திருடலாம்? தலைவர்கள் நாங்க வச்சிருக்கோம் பாருங்க. திருவள்ளுவர், காமராஜர், கக்கன், ஜீவானந்தம், எங்க ஐயா பெரிய காப்ப நம்மாரு, அவங்க வச்சிருப்பாங்க வரிசையா. அண்ணா, கருணாநிதி, கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின், இப்படி வரிசையா வச்சிருப்பாங்க. என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க? சமீபத்தில் இப்ப திருச்சி சிவா எங்க ஊருக்காரர் தான், நல்லவர் தான், கொஞ்சம் மெண்டல் ஆயிட்டாப்ல, பைத்தியம் ஆயிட்டாப்ல. சொல்றாப்ல காமராஜருக்கு ஏசி போட்டு கொடுத்தது கருணாநிதி தான். அது எல்லாரும் கேட்டாங்கல்ல, ஓசி ட்ரெயினரி வந்தவருக்கு எப்படி ஏசி போட்டு கொடுப்பாரு அப்படின்னு கேட்டாங்கல்ல. நல்ல வேலை காமராஜரோட நிறுத்திட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, திருவள்ளுவருக்கு தாடி பின்னிலாம் பண்ணி கொடுத்து அவருக்கு எழுத்தாங்க கையில கொடுத்து அந்த எழுதுகோள்ல எழுத சொல்லி திருக்குறளை கத்து கொடுத்தது கருணாநிதி தான் சொல்லுவாங்க. ஏற்கனவே சொன்னாங்கல்ல அக்கா கனிமொழியை கண்ணகின்னு சொன்னவங்க தானே நீங்க. அந்த கண்ணகி கனிமொழி சாராய கடையினால எல்லா மகளிருக்கும் பாதிப்பு வருது. இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் விதவைகளாக மாறி போயிடுறாங்க. வீட்டுக்கு காசு சேர்க்க முடியல, பிள்ளைகளுக்கு துணிமணி வாங்கி கொடுக்க முடியல, எல்லா காசும் சாராய கடையில போகுது. பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து போராடினாங்க அந்த சாராய கடையை மூட சொல்லி. ஆனா இந்த ஆட்சியாளர்கள் மூடவே இல்லை. யாரு? இப்ப இல்ல, அதிமுக ஆட்சி. இப்ப அவங்க அண்ணன் ஆட்சியில் இருக்காருல்ல, சாராயம்லாம் இல்ல, நல்ல சாராயமா காட்சி காட்சி எங்க அண்ணன் வித்துக்கிட்டு இருக்காரு. அவர் அப்பா ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. தான் பிள்ளை சவர சாவணும்னு அவரே நினைப்பாரா? இவர் அப்பான்னு வர கூப்பிடணுமா? அப்பா மேல உள்ள மரியாதையை பெருந்தவர். எந்த அப்பாங்க இந்த வேலையை பார்ப்பாரு? சாராய கடையை திறந்து வச்சு அந்த டாஸ்மார்க்ல தினமும் லாபத்தை ஈட்டணும், டார்கெட் போடணும். எந்த அப்பா செய்வாரு? எந்த அப்பாவது இருக்கீங்க நடக்கும் பொழுது இப்படி வாயை மூடிட்டு வேடிக்கை பார்ப்பாரா? எந்த அப்பாவது அங்க 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை நடக்கும்போது வேடிக்கை பார்ப்பாரா? எந்த அப்பாவது இதுல பல்கலைக்கழகத்துல, அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த பாலியல் வன்கொடுமை நடக்கும்போது வேடிக்கை பார்ப்பாரா? அவன் சொந்த கட்சியிலே வச்சிருப்பாரா? ஞானம் செய்யறவன் சொந்த கட்சிக்கார. திமுக இருக்கிறவன் எல்லாம் திருட்டு போய் முழுக்க முழுக்க தோணும் பஞ்சம். இந்த மண்ணை எப்படியாவது ஆளணும். இப்ப புதுசா கிளம்பி இருக்காங்க, அது பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதனால உட்காந்து டிபேட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க தெலுங்கர்கள் தான் இங்க அதிகாரத்துல உட்காரணும். காமராஜருக்கெல்லாம் வந்து நாங்க தான் உதவி பண்ணோம். நீதி கட்சி காலத்துல வந்து நாங்க உதவி பண்ணி இருக்கிறோம். எல்லாம் அதெல்லாம் இஷ்டத்துக்கு பேசுறோம். பேச எத்தனை நாளைக்கு பேசுவ? காமராஜருக்கு ஏசி போட்டேன்னு சொல்லு, காமராஜருக்கு சட்ட பேண்ட் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லு,
நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ. ஆனால் ஒண்ணே ஒண்ணு, உங்களுக்கான வரலாறை நீங்கள் எழுதிக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கான வரலாறை நாங்கள் எழுதுவோம். எங்கள் தலைவர்களுக்கான வரலாறு என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நாங்கள் போட்ட பிச்சை தான் இந்த அதிகாரங்கள். அறிஞர் அண்ணா அதிகாரத்துல இருந்ததும் தமிழர்கள் போட்ட பிச்சை தான். கருணாநிதி அதிகாரத்துல இருந்ததும் தமிழர்கள் போட்ட பிச்சை தான். எம்ஜிஆர் ஆட்சியில இருந்ததும் தமிழர்கள் போட்ட பிச்சை தான். ஜெயலலிதா ஆட்சியில இருந்ததும் தமிழர்கள் போட்ட பிச்சை தான். இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலின் ஆட்சியில இருக்கிறதுக்கும் இங்க இருக்கிற தமிழர்கள் போட்ட பிச்சை தான். நாங்கள் அளவு கடந்து நேசிக்கிறோம் இந்த மண்ணை, மக்களை, நிலத்தை, இங்க இருக்கிற மொழியை எல்லாத்தையும் நாங்கள் நேசிக்கிறோம். அதனால நாங்கள் ஆட்சி இங்க வேணுங்கிறோம். ஆனால் இவர்களுக்கு வாக்களித்த 50 ஆண்டு காலத்தில் என்னத்தை சாதிச்சுங்கிறத சிந்திச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வாக்கு செலுத்துங்க. ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்பொழுது உங்களை தேடி வருவாங்க. இந்த திட்டம் செய்யணும், அந்த திட்டத்தை கொடுக்கிறோம், பெண்களுக்கு பாதுகாப்பு. 4 ஆண்டுகளா பேசினாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு. இன்னைக்கு இருக்குதா தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு? இதே பக்கத்தில் இருக்க பொள்ளாச்சி விவகாரத்தை காண்பித்து அதிமுக ஆட்சியில் எப்படி நடந்துச்சு தெருவா கண்ணீர் வடிச்சாரு, முதலை கண்ணீர் வடிச்சாரு. இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இன்னைக்கு அவருடைய ஆட்சியில் இத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏதாவது பதில் இருக்கா அவர்கிட்ட? அன்னைக்கு ஜெயராஜ் பெண்ணிச்சுக்கு பேசினாரு. இவங்க ஆட்சியில 24 மரணங்கள். வாய் திறந்து பேச முடியுமா? அவர்கள் ஆட்சியில ஊழல், இவர்கள் ஆட்சியிலும் ஊழல். அவர்கள் ஆட்சியில லஞ்சம், இவர்கள் ஆட்சியிலும் லஞ்சம். அவர்கள் ஆட்சியில காடுகள் அழிப்பு, இவர்கள் ஆட்சியிலும் காடுகள் அழிப்பு. அவர்கள் ஆட்சியில உரிமைகள் கொண்டு எல்லாத்தையும் பறிகொடுத்தான், இவர்கள் ஆட்சியிலும் உரிமைகளை பறிகொடுத்துட்டான். இல்ல இந்த கல்விங்கிற திட்டம் இப்படி மத்திய அரசின் திட்டங்களை இவங்க கொண்டு வந்து நிறுவனம். இப்படி எல்லாத்தையும் தடுப்பதற்கு இங்கு தமிழர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு இருக்கிறது இந்த ஒரு இருப்பிடம் தான். இந்த இடத்தையும் காலி பண்ணி நம்ம அகதிகளாக மாற்றுறதுக்கு தான் இந்த வேலையை திராவிடர்கள் செய்யறாங்க. இந்த திராவிடர்களுக்கு துணை போய் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுடைய வாயில வாக்கிய அரிசி போற்றாதீங்க. வருமான தேர்தல் நேரத்துல கூட்டணி கட்சிகளை கூட்டிட்டு எல்லா பரிவாரங்களையும் கூட்டிட்டு வருவோம். இவங்களுக்கு மாற்று மத்தியில இருக்கிற காங்கிரஸ், பிஜேபின்னு தயவு செய்து நம்பிடாதீங்க. அவர்கள் ஒருபொழுதும் நமக்கு பயன்பட மாட்டார்கள். மத்திய அரசு என்னைக்குமே நம்மளை பழிவாங்கத்தான் துடிக்கும். இந்த முறை வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் காலம் நெருங்கிடுச்சு. உங்களுக்கு கடைசி வாய்ப்பு. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பது. எங்கிட்ட என்னென்னமோ சின்னத்தை எல்லாம் பறிச்சு பார்த்துட்டான். முதல்ல மெழுகுவர்த்தி சின்ன வச்சிருந்தா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு விவசாய சின்ன வச்சிருந்தா அதையும் புரிஞ்சுக்கிட்டான். திருப்பி அதுக்கப்புறமேட்டு எங்களுக்கு எந்த சின்னத்தை கொடுத்தாங்க, மைக்கு சின்னத்தை கொடுத்தான். இப்ப மறுபடியும் எங்கள் அண்ணனையே சின்னமாக வரைஞ்சு அதை நாங்கள் திருப்பி வாங்கி இருக்கிறோம். எங்கள் அண்ணனை நம்பி உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள். அடுத்த தலைமுறை நாங்கள் வாழ வைப்போம். கட்டாயம் நாம் தமிழர் ஆட்சி 2026 மலரும். தமிழர்களுக்கு விடிவு காலம் பிறக்கும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.